1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சில அரோமான்னு சொல்லக்கூடிய வாசனை எப்படி அந்த அரோமா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சில ஆக்டிவேஷன்ஸ் பண்ணும்போது குறிப்பாக 1, 10, 19, 28 தேதியில் பிறக்கிறவங்க இந்த விதமான மலர்களை அணியும் போது தாமரை மலரை வந்து நீங்கள் கண்ணில் படுற மாதிரி பூஜை ரூமில் வச்சுக்கிறது, ஆசிலேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இருக்குன்னாக்க வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா மற்றவங்களுக்குலாம் ஸ்விங்ஸ் இருக்கும், பட் அது ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக வந்து தன்னுடைய ஹேபிட்ஸே மாற்றுற மாதிரி இருக்கும். இயல்புலேயே அப்படியே இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, நல்லா இல்லைன்னா டக்குன்னு மூடியாக போயிடுவாங்க, ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியா இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மலர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக மஞ்சள் நிறத்தோடு சேர்த்து இந்த பிங்க் நிறமுமே வந்து குருவோட நிறம் கொண்டது தான். ஸோ அந்த மஞ்சள் நிறம் அந்த அந்த தன்மையோட அந்த பிங்க் நிறத்தோட வர்றதுனால அந்த முல்லை மலரை நீங்கள் குரு பகவானுக்கு படைச்சிட்டு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சர்டிஃபைட் ஜமாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பெண்கள் வந்து பூ வச்சா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இப்போ வந்து என்னன்னா, பூ ஒரிஜினல் பூ வைக்க வேணாம், நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயே நம்ம ஒன்று அதே மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இயற்கை தான் அழகு. நீங்க சொல்லுங்க சார், இந்த பெண்கள் இந்த பூ அணிஞ்சா அவங்களுக்கு இது நல்லது அமையும், இது அமையும் அப்படி ஏதாவது இருக்கா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோஜா பூன்னு நம்ம சொல்றோம். ஆமா. ஒரு ரோஜா பூங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜா, பச்சை ரோஜா, மஞ்சள் ரோஜான்னு இஷ்டத்துக்கு ஹைபிரிட் ரோஜாக்கள் நிறையா வந்து. ஆனால் குறிப்பிட்டு சொல்றது வந்து அந்த குறிப்பிட்ட பன்னீர் ரோஜான்னு சொல்லக்கூடியது, அந்த ரோஸ் கலரில் உள்ளது. அது என்னென்னா ஈஸியாக உதிர்ந்துரும் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் அதை தவிர்த்துட்டு இந்த ஹைபிரிட் ரோஜாவை போட்டுக்கிறாங்க. ஸோ அதுவுமே நான் சொல்றது கிடையாது. நான் சொல்றது இயற்கையான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு தாமரை மலர் நீங்கள் பார்த்துருக்கலாம். தாமரை மலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தாமரை மலர் மேலே உட்காந்துருக்கும், லக்ஷ்மி அமர்ந்திருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். கையில் அந்த தாமரை மலர் பார்த்துருக்கலாம். இந்த 2 விதத்திலையும் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒவ்வொரு சாமி தெய்வங்களுக்கும் சில மலர்கள் வந்து ரொம்ப பிரீதமாக இருக்கும். பிரீத்தின்னு சொல்லுவாங்க, பிரியமான மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் ஒரு தேதியில் பிறந்திருக்காங்க, அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு சில சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சில அரோமான்னு சொல்லக்கூடியது வாசனை எப்படி அந்த அரோமா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஃபிசிக்கலாக நீங்கள் ஏதாவது நம்ம ஆசனங்கள் யோகாசனங்கள் செய்யும்போது இந்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகும். அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா 2-3 வழி தான் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. அதை நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னாக்கா யோகாசனம் பண்ணி மெடிடேஷன் யோகாசனம் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஃபிசிக்கலாக நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் எதுவுமே செய்யாமல் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த சென்ட்டு முகந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த முகந்து பார்க்குற அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மூலமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த இப்போ மூலாதாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரம்னா 1ஆம் நம்பர்காரங்க. உதாரணத்துக்கு 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 10ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 19, 28 இந்த 4 தேதியில் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து எந்த மலர்களை சூடினா அவங்களுக்கு நல்லது, உடம்பாகட்டும், மனம், அதாவது குடும்ப வாழ்க்கை, செல்வம், தொழில், இது எல்லாத்துக்குமே, குழந்தை பேர் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த மலரை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து சூரியனை பார்த்தோன்னே மலரக்கூடியது தாமரைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, கரெக்டா? ரைட். அப்போ அந்த தாமரை மலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து மூலாதாரம் படுற மாதிரி லக்ஷ்மி எல்லாம் அமர்ந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த தாமரை மலர் இருக்குது பார்த்தீங்களா, தாமரை மலரை நீங்கள் மொத்தமாக வைக்க முடியாது. அதை எப்படி வைக்கிறது இன்னும் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமரை மலர் வாங்குங்க, அந்த இதழ்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுங்க. கட்டும்போது என்ன பண்ணுங்க, தாமரையோடு சேர்த்து மல்லிகை, முல்லை இதெல்லாம் சேர்த்து கட்டுங்க. நீங்கள் ஒரு கதம்பமாகவே கட்டிக்கிங்க. அதை கட்டிட்டு அந்த லக்ஷ்மிக்கு அதாவது சமர்ப்பிச்சுட்டு, அதுலேருந்து ஒரு பகுதி அந்த ஐயர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, பூஜாரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை வாங்கி நீங்கள் சூடும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க, திருமணம், சுப நிகழ்வுகள் நிச்சயமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கோம்,
ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாலும் ஏன் நடக்குதுன்னு தெரியாது, கெட்டது நடந்தாலும் ஏன் நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும்னா சில ஆக்டிவேஷன்ஸ் பண்ணும்போது, குறிப்பாக 1, 10, 19, 28 தேதியில் பிறக்கிறவங்க இந்த விதமான மலர்களை அணியும் போது, தாமரை மலரை வந்து நீங்கள் கண்ணில் படுற மாதிரி பூஜை ரூமில் வச்சுக்கிறது, அதே போல் இது மாதிரி மலர்களை அணிஞ்சிக்கிறது, சாமிக்கு வந்து குறிப்பாக வந்து லக்ஷ்மிக்கு சமர்ப்பிச்சுட்டு அணிகிறது, அதே மாதிரி சூரியனாக இருக்குன்னா அந்த 7 குதிரைகள் உண்டான படம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு சமர்ப்பிச்சுட்டு அணிகிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும், அந்த சக்கராஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ 1ஆம் தேதி பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த மலர் அணியும் போது ஒரு நற்பலன்கள் உண்டாகும். சார், இப்போ 1ஆம் நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்க, 2ஆம் நம்பருக்கு என்னவா இருக்கும்? 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறக்கிறவங்க இவங்க வந்து பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த தேதியில் பிறக்கிற பெண்களுக்கு மைண்ட் ஆசோலேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஸ்விங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்குன்னாக்க வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா மற்றவங்களுக்குலாம் ஸ்விங்ஸ் இருக்கும், பட் அது ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக வந்து தன்னுடைய ஹேபிட்ஸே மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் டைப்ஸில் இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா சந்திரனுடைய ஆதிக்கம், வளர்பிறை தேய்பிறை, அது வந்து அமாவாசை நாட்களில் அந்த கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க இயல்புலேயே அப்படியே இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, நல்லா இல்லைன்னா டக்குன்னு மூடியாக போயிடுவாங்க, ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியா இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மலர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சந்திரனுக்குரிய மலர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லி மலரை தான் சொல்லுவாங்க. ஆனால் அல்லி மலர் வழிபாட்டுக்குரியதா இப்போ இல்லை. ஸோ அந்த விதமான பட்சத்தில் மல்லிகை இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகை ரொம்ப அருமையான மலர். இந்த மல்லிகை பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மல்லிகை பூவை சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோ அந்த இதில் கொஞ்சோண்டு வாங்கி நம்ம அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அணிகிறதோ அல்லது நம்மளே கட்டி அணிகிறதோ அல்லது வீட்டில் வந்து அந்த மல்லிகை செடி வளர்க்குறது, மல்லிகை பூவை வந்து வீட்டில் வச்சுக்கிறது. இப்போ அந்த மல்லிகை பூ இருக்குது பார்த்தீங்கன்னாக்க சுபமுகூர்த்த நாட்களில் கிலோ 10,000 ரூபா 12,000 ரூபா. ஐயோ ஆமாங்க, அதுக்கு பயந்துட்டே மக்கள் வேணாம் அந்த பூ வேணாம் அப்படின்றாங்க. சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கே ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். ஸோ சித்திரை மாதம் அதிக விளைச்சல் இருக்கும், விசேஷங்கள் இல்லாததுனால உங்களுக்கு அப்படி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா அந்த மல்லிகை மலரனாச்சு நீங்கள் வீட்டில் மல்லிகை செடியை வளருங்க. வீட்டில் ஒரு மல்லிகை செடி வச்சு வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தண்ணி ஊற்றுறது தான் சிறப்பு. உதாரணத்துக்கு தாமரை பூ வீட்டில் வந்து ஒரு தாமரை சின்ன தாமரையாக வச்சு ஒரு தடாகம் மாதிரி வச்சு அதில் தண்ணி ஊற்றுறது அந்த 1ஆம் நம்பர்காரங்களுக்கு சிறப்புங்கிற மாதிரி 2ஆம் நம்பர்காரங்களுக்கு இது ஒரு சிறப்பை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பூந்தொட்டி வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றுறது, இது மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம். அது எதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மூலாதாரத்துக்கு அடுத்து சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடியது, இந்த தொப்புள் பகுதி லோயர் அப்டாமின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவை அதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால இவங்களுக்கு மனோரீதியான ஒரு கிரியேட்டிவிட்டினா உங்களுக்கு அங்கே தானே அந்த எல்லா குழந்தைகள் உற்பத்தி ஆகிற உற்பத்தி அப்படி கிரியேட் அப்படிங்கிறது அந்த இடம் தானே. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அது தொடர்பான சக்கரா வந்து ஒரு நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகி, உதாரணத்துக்கு ஒரு பயம் ஏற்படுது, ஒரு பிரச்சனை வருதுன்னா வயிற்ற கலக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அவ்வளோதான். அந்த பயம் தொடர்பான விஷயங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும். இந்த மல்லிகைப்பூ வந்து அவங்க அலங்காரமாகவோ இல்லை நீங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு படைச்சிட்டோ அதை எடுத்து தலையில் வச்சு அணியும் போது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். அடுத்து 3ஆம் நம்பர்காரங்க என்ன பூ அணிங்களா? 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறக்கிறவங்க இவங்க வந்து எந்த விதமான மலர்கள் அணிஞ்சா அவங்களுக்கு ஒரு திருமண பிரச்சனைகள், அது குழந்தை பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், சம்பாத்திய பிரச்சனைகள், வீட்டில் அமைதி இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கனாக்க இவங்க அணிய வேண்டிய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான கிரகம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது குரு தான் இவருக்கு உண்டான கிரகம். இந்த குரு வந்து குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த குருவோட சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம குரலில் தான் இருக்குது. ஒரு ஆசிரியர் இருக்காரு, மாணவருக்கு என்ன பண்ணுவார், குரல் மூலமாக தான் பாடம் நடத்த முடியும். கற்றலில் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க, இந்த கேட்கறது தான் நல்லதும்பாங்க. ஸோ குருங்கிறது கேட்கறதுல தான் வர்றார். அப்போ இந்த குரலில் இருக்கக்கூடியது தொண்டை சக்கரம்னு சொல்லக்கூடியது, அந்த தொண்டை சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுனால இவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும். நிச்சயமா இவங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற போது அந்த தொண்டை குரல்லேருந்து வரக்கூடியதுங்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறவங்களும் இருக்காங்க, தனக்காக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரியும் வெளியில். எல்லாருமே வந்து ஒரு சின்ன சுயநலத்தோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த காலகட்டங்களில் மனிதர்களாலே. பட் இருந்தாலும் இந்த அந்த இந்த டிக்னிட்டி அந்த வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபரன்ஸு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்கன்னு இவங்களை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்காங்க.
பொதுநலமாக பண்ணிட்டு நான் வந்து பண்ணது யாருக்குமே வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறவங்களும் இந்த எண்காரர்களாக தான் இருப்பாங்க. ஸோ பிறருக்கு சேவை செய்கிறதுல அல்லது சுயநலமாக இருக்கிறதுல உள்ள விஷயங்கள் தான் இவங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் ஒரு தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குருவுக்குள்றது முல்லை மலர். அது உங்களுக்கு முல்லை மலர் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான். ஈஸியாக வந்து ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதி முல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குருவுக்கு உண்டான நிறம் கூட்டதாக இருக்குது. ஆக்சுவலாக மஞ்சள் நிறத்தோடு சேர்த்து இந்த பிங்க் நிறமுமே வந்து குருவோட நிறம் கொண்டது தான். ஸோ அந்த மஞ்சள் நிறம் அந்த 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 தன்மையோட அந்த பிங்க் நிறத்தோட வர்றதுனால அந்த முல்லை மலரை நீங்கள் குரு பகவானுக்கு படைச்சிட்டு நீங்கள் அதை அணிஞ்சிக்கிறதோ, அல்லது வீட்டில் அதை குரு பகவானை வச்சு அதை வந்து அணிவிக்கிறதோ, அல்லது வீட்டில் முல்லை மலர் வச்சு வழிபாடு பண்ணுறதோ சிறப்பான ஒரு நற்பலன்களை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு அதிர்ஷ்ட மலர்களாக இருக்கும். ஓகே சார். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.